அப்படி அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நமக்கு தகுதியானது. ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க இயேசு போதுமே என்று சொல்லி இந்த முதல் பகுதியிலேயே ஆண்டவரே இயேசுவே நீங்க போதும் சொல்லி அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே இயேசு போதுமே. சொல்லுங்க இயேசு, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அபிஷமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அபிஷமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே. சொல்லுங்க இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றி மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னது போல அவர் நம்மை காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். சொல்லுங்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், ஆமென், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. சொல்லுங்க எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நான் விட்டாலும், மனிதர்
இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார், கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார், தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை ஆனந்த தைலத்தினாலே நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் ஒரு சில கோரஸ்களை நம்ம சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? இன்னும் ஒரு விஷயம், இயேசு போதுமே, எந்த வாழ்வினிலே எல்லா நிலையிலும் எனக்கு இயேசு போதுமே என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. சொல்லுங்க, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன், அக்கறையில் நான் நின்று அவரை என்று. சொல்லுங்க ஆண்டவரே, அக்கறையில், அக்கறையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவேன். ஓ ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி. ஆமென். அவர் நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை ரட்சித்தாரே. நல்ல சந்தோஷத்தோட உற்சாகமாய் ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன், அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன், அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. அவரை பாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை உற்சாக உள்ளத்தோடு சேர்ந்து பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, ஜீவிக்கிறார் இயேசு, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். மறுபடி சொல்லுவோமா? ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். என்னுள்ளே சொல்லுங்க, ஜீவிக்கிறார் இயேசு, அவர் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆமென். அவர் நம்முள்ளே ஜீவிக்கிறார்
தீங்கில்லை, 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 தீங்கில்லை. ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. சொல்லுங்க, தீங்கில்லை, 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 தீங்கில்லை. ஆமென். விசுவாசத்தோடு அவர் எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார். அவருடைய இரத்தம் எனக்காக இருக்கிறது. நான் சந்தோஷமா என்னுடைய சமூகத்திலே பாடுகிறேன். சாத்தான் தீமை செய்ய முடியாது. இயேசு ரத்தத்தில், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. சொல்லுங்க, இயேசு, இயேசு ரத்தத்தில். நாம் விசுவாசத்தோட பாட பாட அவருடைய ரத்தம் நம்மை சுகப்படுத்தும், அவருடைய ரத்தம் நம்மை ஆரோக்கியப்படுத்தும், அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கும். ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. சொல்லுங்க, ஏன் தீங்கு விசுவாசத்தோட. ஆமென். சாத்தான் தீமை செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரகதனலரமு ஷகதனலரதியான் தரபலமோ உரிகதனரகதனலரதியான் தரபலமோ. அவருடைய இரத்தம் நமக்குண்டு. அவர் சிலுவையில சிந்தின இரத்தம், ஹல்லேலூயா, நம்மை எல்லாவற்றினின்று விடுவித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை ரட்சித்து, நம்மை சந்தோஷத்தினாலே நிரப்பி, ஹல்லேலூயா, எவ்வளவு நன்மைகளை ஆண்டவருடைய இரத்தம் நமக்காக செய்திருக்கிறது. முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடுவோமா. ஹல்லேலூயா. நான் உங்க இரத்தத்துல மறைந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க உங்க அண்டர் தி பிளட்ல எங்களை கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தானால எங்களை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நாங்க உங்க ரத்தத்திற்குள்ளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு விரோதமான எந்த காரியமும் வாய்க்காதே போகும். ஏன்னா நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், அவருடைய இரத்தத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. விசுவாசத்தோடு இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஆமென். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சொல்லுங்க, உங்க சத்தம் உயரட்டும். விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென். ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. ஏன் தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. ஏன் தீங்கும் என்னை அணுகாது,
ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவ்வாறு மாறி ஆமென் என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ரட்சிப்பின் உடையை உடுத்தினவர்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரை சமூகம் பொங்கி வழியுதே என் உள்ளம் தேவன் பால் இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே உள்ளம் பொங்கி 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 வழியுதே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரட்சித்தார் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரட்சித்தார் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சொல்லுங்க வல்லமை உண்டு ஆமென் அவருடைய ரத்தத்தினாலே ஹalleluya எனக்கு வல்லமை உண்டு அவருடைய ரத்தத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ரத்தத்தினால் சொல்லுங்க there is power power wonder walking power in the blood of the lamb there is power power wonder walking power in the precious blood of the lamb வல்லமை உண்டு உண்டு இயேசுவே ரட்சித்தார் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு பாட பாட ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக தம்முடைய வல்லமையினால தம்முடைய அபிஷேகத்தினால அவருடைய ரத்தத்தின் வல்லமையை ஹalleluya அற்புதத்தினால நம்மை நிரப்புவாராக சொல்லுங்க வல்லமை உண்டு அவருடைய வல்லமையினாலே நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன் அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ரத்தத்தில் மறைந்துள்ளேன் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன் என் தீங்கு என்னை அணுகாது விசுவாசத்தோடு சாத்தான் தீமை செய்ய முடியாது சொல்லுங்க இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன் இயேசு ரத்தத்தில் ஆமென் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வெளிப்படுவதாக வல்லமை வெளிப்படுவதாக தீங்கில்லை தீங்கில்லை விசுவாசத்தோடு பாடுகிறவர்கள் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப வல்லவர் உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எல்லாரும் ஆவியில நிறைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க ஹalleluya அவர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்புவார் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிறவர் தம்முடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம மேலே ஊற்றுகிறவர்
எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக விடுதலை அடையும்படியாக இருதயங்களிலே ஊற்றப்படுவீராக. வெறுமைகள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக. ஆவியானவர் தண்ணீரை போல ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவீராக. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. உங்க வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய ஆவி எங்களை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஷகதன ரகதன ரதியாந்தர பலபலப கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஆண்டவர் ஆராதிங்க, ஆவியில நிறைந்து ஆண்டவர் ஆராதிங்க. அபிஷேகத்தை பெற்றவர்கள், அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போம். நம்முடைய இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகட்டும், நம்முடைய இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகட்டும். வல்லமை உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை உடைத்து உருவாக்குகிறவர், எங்களை நொறுக்குகிறவர். ஹல்லேலூயா. எங்கள் காயங்களை கட்டுகிற ஆவியானவர், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுவீராக. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க அன்பினால் எங்களை நிரப்புங்க. நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. ரொம்ப மென்மையானவர். நம்மை வாஞ்சித்து கேட்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். சொல்லுங்க ஆவியானவரே, வெறுமைகளை மாற்றும்படியாக, எங்களுடைய நொறுக்குதல்களை மாற்றும்படியாக, எங்க உடைந்த உள்ளங்களை சரி கட்டும்படியாக. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க ஆவியானவரே. ஆவியானவரே, மத்தியிலே நீர் உலாவுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை தேற்றும்படியாக, எங்களை ஆற்றும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஒன்றுக்கும் பயப்படாதபடிக்கு அவருடைய சமூகத்துல நீர் நடத்துவீர், ஒரு குறைவில்லாம எங்களை போஷிப்பீர் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து நம்மை ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நிறைந்திருப்போமாக. கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் நடுவிலே இருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும். தொடர்ந்து உம்முடைய மகிமையை நாங்கள் கொண்டாடணும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. எங்களுக்காக வானம் திறக்கப்படுவதாக. உம்முடைய ஜனங்களுக்காக வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. மழையை பொழியும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மதகுகள் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் நீர் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஓராவிடும் வாசம் செய்யும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா. எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஓலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை உமக்கு சிங்காசனம் அமைத்திட. இந்த இடத்திலே ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டாகும்படியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டாகும்படியாக பரிசுத்த அலங்காரத்துடனே இயேசுவே. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஓ ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா.
செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. சபையாராக சேர்ந்து ஒருமித்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவுக்கு மகிமை உண்டாகும்படியாக, உயிரோடு கூட எழுந்த இயேசு நம் நடுவிலே ஆராதிக்கப்படுவாராக, உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா. பரலோகத்திலே செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. பரிசுத்த உள்ளத்தோடு கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக. ஹல்லேலூயா. அவர் தூதர்களுடைய ஆராதனையை காட்டிலும் அவருடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் இங்கே வந்து விட்டார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் ஹல்லேலூயா ஒருமித்து அந்த நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹோசனா. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததான இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த முதல் வாரத்திலேயும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் மன நிறைவோடு கூட உம்முடைய நாமத்தை பாடி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரர். நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் அந்த ரட்சிப்பையே நான் உயர்த்திடுவேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என்ன நான் செலுத்திடுவேன். ஹல்லேலூயா. ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்திடு. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? கையை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. கூப்பிடுங்க அந்த நாமத்தை, இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு மனுஷன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே. இன்னும் மீண்டும் ஒரு விசை, இயேசுவே.
ஹalleluya இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி. அந்த சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் நினைத்து பார்த்து ஹalleluya எண்ணில் அடங்காத அளவில்லாத நீர் செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பிற்காக நன்றி. அளவில்லா அன்பிற்காக நன்றி அப்பா. ஹalleluya உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை பாடி ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்ததான இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், எங்களை தருகிறோம். நீங்க மகிமைப்படுவீராக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுவீராக. ஹalleluya சத்தமாய் ஹalleluya ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென் ஹalleluya. நாம் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இந்த புதிய மாதத்துக்கு வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை தந்து நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் நாங்கள் எங்கே போவோம்? உம்முடைய வார்த்தை அது ஜீவனுள்ளது, அது வல்லமை உள்ளது, அது உயிர்ப்பிக்க கூடியது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருவதாக. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்துக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம், அதில் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா சத்தமாய்? பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 757வது பக்கம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக உங்களுக்காக யாவையும் இந்த மாதத்தில் செய்து முடிப்பார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது நம்மை உற்சாகப்படுத்தும். அந்த வார்த்தைகள் நம்மை விசுவாசத்தில் நடத்தும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்ம காணிக்கை பகுதியில் பாடினதான் அந்த பாடலின் அந்த முதல் பகுதியை மட்டும் மீண்டுமாக ஒரு முறை நம்ம பாடுவோமாக. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீரிருக்க பயமே இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள்
உம்மால் கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிகழ்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையோடு கூட தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டுமே என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட, நிகழ்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவன் விசுவாசத்தோடு கூட அறிக்கை இடுகிறான். இந்த சங்கீதம் 138வது சங்கீதம் முழுவதுமாக நன்றி செலுத்துகிறதான ஒரு சங்கீதமாக நாம் அதை பார்க்க முடியும். இந்த சங்கீதம் முழுவதுமாக ஆண்டவருக்கு முன்பதாக வந்து தாவீது மன நிறைவோடு கூட அவன் நன்றி செலுத்துகிறான். முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் வந்து பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவுத்திருவ அருளினீர், என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று இந்த சங்கீதத்தை முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலையும் இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஒரு வார்த்தையை ஆமென் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நிகழ்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் தாவீதினுடைய வாழ்க்கையில் சந்தித்ததான பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. ஏற்கனவே தாவீது இதே காரியத்திற்காக இதே வார்த்தையை சொல்லி தாவீது ஜெபம் பண்ணியிருக்கிறான். சங்கீதம் 57வது சங்கீதம் அதுல 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஏற்கனவே தாவீது பண்ணினதான அந்த ஜெபத்திற்கு அடையாளமாக மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். என்ன ஜெபம் பண்ணினான்? 57வது அதிகாரம் 2வது வசனத்தில், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஏற்கனவே அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறான்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அந்த ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 57வது சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையிலே எழுதினான், எதற்காக இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை பண்ணினான் என்று நாம் வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தில் எல்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்றான், என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் அநேகர், என்னை விழுங்க பார்த்தார்கள், அல்லது எனக்கு விரோதமாய் ஒரு மனிதன் செயல்பட்டான், அவன் என்னை விழுங்க பார்த்தான், என்னை நிந்தித்தார்கள். 4வது வசனத்தில், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே என் ஆத்துமா கிடக்கிறது, அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாக இருக்கிறது. 6வது வசனத்திலே, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். தாவீதினுடைய அனுபவத்தை குறித்துங்க அவர் பாடலாக பாடுறாரு. நிகழ்காலத்தில் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போகிற பாதையில் அவன் நெருக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஏன்னா இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்குது.
எனக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் சத்துருவான நபர்கள் உண்டு. எனக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிற நபர்கள் உண்டு. என்னை உயிரோடு கூட என்னை விழுங்க பார்க்கிறார்கள். என்னுடைய ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது அப்படின்னு தாவீது சொல்றான். சிங்கங்களின் நடுவிலே அப்படின்னா சிங்கங்கள் பீறி போடும். தானியேலை சிங்க கெபியில கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. சிங்க கெபியில கொண்டு போய் போட்டாங்க அவன் செய்யாத குற்றத்திற்கு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சிங்கத்தினுடைய வாயையும் கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒன்று எதிர்பட்டது, கரடி, சிங்கம். ஆனாலும் அந்த இடத்துல தேவனுடைய பலத்தினால ஒரு முறை சிங்கங்கள் வரும் பொழுது, கரடி வரும் பொழுது அதை எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தினால கிழித்து போட்டான். லிட்டரலாக எழுத்தின் பிரகாரமாக சொல்லப்பட்டதான சிங்கங்கள், அந்த கரடி, நார்மலாக அந்த மிருகத்தை அவன் ஈஸியா ஜெயிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு கூடயே இருந்து அவனுக்கு சத்துருவானதான மனிதனுடைய அந்த வார்த்தைகளாலும் மனிதர்களுடைய அந்த சூழ்ச்சியினாலும் அந்த கண்ணியினாலும் இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவன் மலைகளிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொள்ளுகிறான். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது தாவீது இப்படி சொல்றாரு, புறாவை போல சிறகுகள் இருந்தாவது நான் எங்கேயாவது போய் என்ன செய்வேன்? பறந்து போய் என்ன செய்வேன்? நான் இளைப்பாரி இருப்பேன். இந்த புறா பாருங்க, பறவைகள் பாருங்க, எங்க அது இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் பறந்துருது. ஆனா என்னால் அப்படி போக முடியலையே. இந்த குறிப்பிட்ட அந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னால வெளியே வரவும் முடியல. ஆனால் அதற்கு நடுவிலே என்னால் சமாதானமாகவும் இருக்க முடியவில்லை. என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் அநேகர். இந்த தாவீதினுடைய அனுபவம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு எங்கேயுமே போய் ஓடி ஒளிந்து கொள்ள முடியவில்லை. இருக்கிற சூழ்நிலைகளில் அவனுக்கு இருக்கிறதான நெருக்கம். சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக எழும்புறான். இவன் எவ்வளவோ நன்மை செய்கிறான். இந்த தாவீது சவுலுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறான். ஆனா அதை ஒன்ன கூட அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் என் குமாரனாகிய தாவீதே ரொம்ப அழகா சில வார்த்தைகளை சொல்லி அவனை உயர்த்துறான். ஆனா கொஞ்ச நேரத்தில் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிடறான். இருக்கிற நாள் முழுவதுமாக இந்த தாவீதுக்கு விரோதமாக சவுல் செயல்பட்டான் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த சவுலுடைய கைக்கும் இந்த தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதர்களுடைய கைக்கும் ஆண்டவர் தப்புவித்தார். இந்த தாவீது ஜெபித்தது போலவே இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில தான் தாவீது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றான். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆமென். இந்த சங்கீதம் 138வது சங்கீதத்துல நன்றியோடு கூட அவன் பாடலாக பாடுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த தாவீதுக்காக என்ன செய்தார்? முழு சரித்திரத்தையும் நாம வாசிக்க முடியாது, தியானிக்க முடியாது. ஆனால் ஒரு வேத பகுதியை நாம எடுப்போமாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். அதே வசனம் தான் சங்கீதம் 119 154வது சங்கீதத்தில் காணப்படுகிறது. வாசியுங்கள். கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அல்லேலூயா.
இதே வார்த்தையை தான் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 154வது சங்கீதத்திலே அவன் இதே வார்த்தையை தாவீது பாடலாக பாடுகிறார். அந்த பாடல் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நிகழ்காலத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த பாதையில், இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த தாவீது விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஒரு வார்த்தையை சொல்றான். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், இத்தனை பேர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும், என்னுடைய ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருந்தாலும், எனக்கு என்னுடைய கால்களுக்கு கண்ணியை வைத்திருந்தாலும், எனக்கு விரோதமாக நிந்திக்கிறவர்கள் இருந்தாலும், என்னை உயிரோடு கூட விழுங்க பார்க்கிறவர்கள் இருந்தாலும், அதற்கு நடுவில் நான் என் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்காக என் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறதான என் தேவன் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர் ஒருபோதும் என்னை கைவிடுவது இல்லை. ஆமென். கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்காக அவர் வழக்காடி, எனக்காக அவர் வழக்காடி, ஆமென். என்னால ஒண்ணும் முடியாது, ஆனால் எனக்காக வழக்காடுவதற்கு என் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒண்ணுமே பேச முடியல. சவுலுக்கு முன்பதாக ஒரு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிறான். தாவீதால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனால் இந்த தாவீது சொல்றான், நியாயாதிபதியாக இருந்து, கர்த்தரே எனக்கு நியாயாதிபதியாக இருந்து அவரே நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி என்னை தப்ப என்னை விடுவிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு கூட விழுங்க பார்க்கிறவர்கள் அநேகர். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிற ஆமென் சிங்கங்களின் ஆமென் வாய்க்கு கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மை உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைக்கு நேராக நடத்தினார். தாவீது சொல்லுகிறார், எனக்காக கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்காக ஆமென் என்னுடைய சார்பாக நிற்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒன்று தெரியும், நான் என் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்காக கர்த்தர் வழக்காடுவார். எனக்காக அவரே நியாயம் தீர்ப்பார். அவரே நியாயாதிபதியாக கர்த்தர். அல்லேலூயா. என் நியாயத்தை யாருக்கு தெரியும்? என்னுடைய நியாயத்தை எங்க கொண்டு போய் நான் சொல்லுவேன்? ஆனா இது எப்படி? என்னால எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்பொழுதுமே நன்மையை தான் செய்கிறேன். என் உள்ளத்துல தீமையை நினைத்தது இல்லை. ஆனா எனக்கு செய்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா, எனக்கு விரோதமாக என்னை நிந்திக்கிறதான வார்த்தைகள். ஆனால் இதற்கு நடுவிலையும் கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த சவுல் எப்ப வரைக்கும் பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:29. எப்படியா? தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு இந்த சவுல் சத்ருவா இருந்தானா. தாவீது அதெல்லாம் குறித்து சட்டையே பண்ணலங்க. ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சுன்னா நம்ம கிடந்து புலம்புற புலப்பத்துக்கு அளவே இல்லை. ஆனா தாவீது விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான். இப்பொழுது நன்றியோடு கூட அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுகிறான். எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும், எத்தனை பேர் எனக்கு விரோதமான காரியங்களை பண்ண நின்றாலும், என்னுடைய சார்பாக நிற்பதற்கு ஒருவர் உண்டு. ஆமென். அவரே நான் ஆராதிக்கிற கர்த்தர், அவரே நான் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. ஆமென். இங்கே வசனத்துல நாம் வாசிக்கிறோம், சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு அவன் சத்துருவாக இருந்தானா. ஆனால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது சவுல் மரித்து போனான். அவனுடைய மரணம் சீக்கிரமாய் சம்பவித்தது. அவன் மரித்து போனான்.
அவன் மரித்து போன உடனே என்ன நடந்துச்சு? 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் தாவீது அவன் எப்ரோனுக்கு போகிறான். அங்கே போய் அங்கே தங்கி இருக்கும் பொழுது, தானும் தன்னுடைய குடும்பமாக தங்கி இருக்கும் பொழுது, யூதா மனுஷர் எல்லாரும் அவனிடத்தில் வருகிறார்கள். யூதா மனுஷர் எல்லாரும் அவனிடத்தில் வந்து அவனை ராஜாவாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்குதா? அந்த வசனம் இருக்குதா 2வது அதிகாரத்துல? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சவுல் உயிரிழந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவா இருந்தான். ஆனால் அவன் மரித்து போனான். ஒரு நாளிலே மரித்து போனான். மரித்து போன பின்பதாக தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் என்னன்னா, உடனே அவனை அந்த இடத்திலே ஜனங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். எதற்காக இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கம் அந்த நாளிலே நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாயிண்ட்க்கு வர்றேன். இதே போலதான் ஆமென், நாம உயிரோடு இருக்கிற நாள் முழுவதுமாக நமக்காக சத்துருவாய் இருக்கும்படியாக ஒருத்தன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஒருவன் எழும்பி நின்றான். ஆனால் நமக்காக ஒருவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையின் மூலமாக ரத்தம் சிந்தி அந்த பிசாசுனுடைய தலையை நசுக்கி அவனை சிலுவையிலே கொன்று போட்டார். அவனுடைய எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக, ஆமென், நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக. ஏன்னா நம்ம ஆத்துமாவெல்லாம் அவன் கையில தான் இருந்துச்சு. நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படியாக, நம்மை பாதாளத்தில் அடைத்து போடும்படியாக, ஆமென், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான சத்துருவினுடைய தலையை இயேசு சிலுவையில் நசுக்கினார். அல்லேலூயா, ஆமென். சாத்தான் மரித்து போனான். அவனுடைய கிரியைகளுக்கு முடிவு உண்டாயிற்று. அவனுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவனுடைய எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு முடிவை உண்டு பண்ணினார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலானது. ஆமென். இப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நான் உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தைரியமாக நம்ம அறிக்கை பண்ண முடியுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட், நிகழ்காலத்தில் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம ஆண்டவர் மேல இருக்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும், எனக்கு விரோதமா எத்தனை தீமைகள் இருந்தாலும், எனக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழுப்பி இருந்தாலும், என்னை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், அதற்கு நடுவில் நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தையை சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். எனக்காக அவர் வழக்காடுவார். இன்னொரு இடத்துல தாவீது சொல்றாரு, எனக்காக அவர் பழிக்கு பழி வாங்குவார். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 48வது வசனத்துல, சங்கீதம் 118 47வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசனத்தை வாசிங்க. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி, ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், எனக்காக கர்த்தர் அவர் பழிக்கு பழி வாங்குவார். இன்னொரு இடத்துல நான் வாசிக்கும் பொழுது, பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பழி வாங்குதல் உங்களுக்குரியது அல்ல, நமக்குரியது அல்ல. ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம முந்திக்கிருவோம், சில நேரத்தில் நம்ம முந்தி செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இல்ல, நமக்கு விரோதமாக செயல்படுகிற ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் எழும்பிடக்கூடாது, நம்ம எழும்பி யுத்தம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஒரு நாளும் லூஸ் டாக் விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு நாளும் நமக்கு ஆப்போசிட்டா செயல்படுறவங்களை
நம்ம ஒரு நாளும் வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல கற்றுக் கொடுக்கிறார், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்படிதான் அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமே. ஆமேன். இப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நிந்திக்கிறவர்களுக்காகவும் என்ன ஜெபம்? ஆண்டவரே, இவங்களை இல்லாம ஆக்கிருங்க ஆண்டவரே, இவங்களை காலி பண்ணிருக்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபமா? என்ன ஜெபம்? ஆசீர்வதிக்கிற ஜெபம். ஆண்டவரே, அவங்கள மன்னிங்க, தெரியாம செய்யறாங்க போல. இது சாதாரணமா வந்துடாது. அந்த சூழ்நிலையில நம்ம கடந்து போகும் பொழுதுதான் தெரியும். ஆனால் இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் நிச்சயம் சவுலை பழி வாங்க மாட்டேன். ஏன்னா அவன் ஒரு நாள்ல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஏன்னா எத்தனையோ நேரத்துல சவுலை இந்த தாவீதினுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்த பொழுதிலும் தாவீது சவுலுக்கு விரோதமா ஒண்ணுமே என்ன செய்யல. அல்லேலூயா. பக்கத்துல வந்து செம்ப தூக்கிட்டு போயிடறான். பக்கத்துல வந்து வஸ்திரத்தின் தொங்கலை ஓரத்துல அறுத்துட்டு போயிடுறான். இவ்வளவு தூரம் ஆண்டவர் சவுலை தாவீதினுடைய கையில ஒப்பு கொடுத்திருந்தும் தாவீது சவுலுக்கு விரோதமாக ஒரு தீமை என்ன செய்யல. அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் உண்டு. அவர் நமக்காக நியாயம் செய்வார், அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நமக்காக பழிக்கு பழி வாங்குவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். லூக்கா சுவிசேஷத்துல இப்படி நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்துல அங்க ஒரு விதவை வந்து அவன் கேட்கிறா, எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு. ஆமென். அவ சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18வது அதிகாரத்துல 8வது வசனம் 7வது வசனம் 8வது வசனத்துல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையின்படியாக உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிற ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அதுலயும் வசனம் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல யாரெல்லாம் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய விஷயத்திலே அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், தாவீதுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், தாவீது செய்த காரியம் ஒரே ஒரு காரியம் தான். உடனே கர்த்தருடைய சமூகத்துல வந்துதான் புலம்புவான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு இடம், கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய முகம் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். வேற யாரிடத்திலையும் போய் அவனால சொல்ல முடியல. அவன் எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நிந்திக்கிற வார்த்தைகள் வந்தாலும் உடனே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவர் இப்படிலாம் இருக்குதுப்பா, இப்படிலாம் இருக்குதுப்பா, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நிச்சயமாக நீங்க எனக்கு இதை செய்வீங்க, நிச்சயமாக நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவீங்க, நிச்சயமாக எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்கன்னு சொல்லி தாவீது கர்த்தர் மேல முழு நம்பிக்கையோடு கூட இருந்தான். அல்லேலூயா. அதே நம்பிக்கையை கர்த்தர் நமக்கும் தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாக நேற்றைக்கு கூட ஜெப நேரத்தில் தியானித்தோம். சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக அவன் புறப்பட்டு போகிறான், கொலை செய்யும்படியாக புறப்பட்டு போகிறான். வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. அப்பொழுது அவன் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறான். என்ன சத்தம்? அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9
இல்லை, வானத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம் வருதுன்னா, அவன் தரையில் விழுந்த உடனே, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, வாசிங்க, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒருவர் நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள் ஆனால் அது கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறதாக அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியமாக இருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற காரியமாக இருக்கும். ஆகையினால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எதிராக எதுவும் செயல்படக்கூடாது. நம்ம அமைதி ஆயிட்டோம்னா கர்த்தர் நமக்காக செயல்படுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம பாவம் செய்து விடுவோம். இல்லைன்னா நாம இன்னும் கூடுதல் அக்கினியை நாம் வரவழைத்துக் கொள்வோம். ஆமேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது இப்படி அறிக்கை பண்ணுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிகழ்காலத்தில் இந்த மாதத்திலையும் இன்னும் வருகிற நாட்களிலையும், ஆமீன், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிறதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அதை எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் அப்படின்னா எல்லாமே உள்ள அடங்கும். ஆமேன். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆர்சி பைபிள்ல திருவிவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர். அல்லேலூயா. நீர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறீரோ, எனக்காக என்னெல்லாம் சொல்லி இருக்கிறீரோ எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவது நிச்சயம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். தனவமா ஜெபம் பண்ணும்போது, நீங்க தானே ஜெபம் பண்ணீங்க, அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே உங்க உடன்படிக்கை மட்டும் நீங்க மாற்றவே மாட்டீங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் உடன்படிக்கையை நீங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க அதை மாற்ற மாட்டீங்க, அதை உடைச்சு போட மாட்டீங்க. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் நீர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களோடு கூட என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றுவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு வாக்கு பண்ணினதை, நமக்கு சொன்னதை, ஆமென், நமக்காக செய்ய நினைத்திருக்கிறதை யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். யோபு சொல்றாரு, நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒன்றை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அவர் குறித்திருக்கிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். இரண்டாவது, கடந்த காலத்தை குறித்ததான நம்பிக்கை நமக்கு இன்னும் அதிகமாய் வர வேண்டும். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்காக தருகிறார். யோவான் 19வது அதிகாரம் அதிலே 30வது வசனத்தை வாசிங்க. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். முடிந்தது என்று சொல்லி அவர் தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பொதுவாக இந்த வார்த்தைகளை அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம தியானிப்பது வழக்கம். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது கடைசியாக சொல்லப்படுகிற வார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணப்படும். அல்லேலூயா. கடைசி அவங்க சாதாரணமாக சொல்றாங்களோ அல்லது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்களோ,
கடைசி இவங்க வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு மரிக்கிறதுக்கு முன்பதாக அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் உண்டு. கடைசி நேரத்தில் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக கடைசியாக சொல்லப்படுகிற வார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. எங்கே முடிந்தது? சிலுவையிலே செய்து தீர்த்து முடிந்தது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடந்த காலத்தை குறித்ததான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து, அன்றைக்கு தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவன். அவன் இப்படி விசுவாசித்து சொல்லுகிறான், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். இப்ப நான் போகிற பாதையில கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்காக யாவையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுகிறான். ஆனா இப்போ நம்ம அதை காட்டிலும் ஆமென் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் அறிக்கை நீங்களும் நானும் செய்ய முடியும். என்ன அப்படின்னா, எனக்காக ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக செய்ய போகிற எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அதுல நான் செய்ய வேண்டிய ஒரு பங்கு கூட இல்ல. எல்லாவற்றையும் இயேசு எனக்காக செய்து முடித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. அதுவும் இந்த வார்த்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு இடத்துல உரத்த சத்தமாய் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வெற்றி குரலோடு கூட முழக்கம் இடுகிறார், எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதில் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 40வது அதிகாரம் 2வது வசனத்திலே எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியானது என்றும் கர்த்தருடைய கையிலே இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று சொல். ஹல்லேலூயா, ஆமென். எருசலேமை குறித்ததான ஒரு அற்புதமான எருசலேமை குறித்ததான ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், உங்களையும் என்னையும் குறித்ததான ஆண்டவருடைய அற்புதமான வாக்குத்தத்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போர் முடிவுக்கு வந்தது, போர் முடிவுக்கு வந்தது. அக்கிரமம் நிவிர்த்தியானது, பாவம் நிவிர்த்தியானது. ஆமென். அதற்கான அந்த அந்த தண்டனைக்குரியதான அந்த வசனத்தை, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிங்க. கர்த்தருடைய கையிலே இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. நமக்காக கர்த்தர் யாவையும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறதான அந்த வார்த்தை தான் இங்கே யோவான் சுவிசேஷம் அங்கே 19வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து முடித்தோம். போர் சிலுவையிலே முடிந்தது. அல்லேலூயா. என்ன போர் முடிந்தது? நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு, நம்மை அடிமைப்படுத்தி வைக்கும்படியாக, நம்மை பாதாளத்தில் கட்டி போடும்படியாக, நமக்கு விரோதமாக செயல்பட்ட சாத்தானின் சகல கிரியைகளையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு விரோதமாக என்னை அடிமைப்படுத்தி வைத்ததான ஆமென் சத்துருடைய, ஏன்னா என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் அடிமைப்பட்டு கிடந்தேன், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக நான் அடிமைப்பட்டு கிடந்தேன், இன்னும் என்னுடைய முன்னோர்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும், என்னுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது
நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. விசுவாசிக்கணும், நம்பணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. நம்ம சிலுவையை நோக்கி பார்த்திருக்கிறோம், அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். சிலுவையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, சிலுவையில் தொங்கினதான இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தொங்கினதான இயேசு சிந்தினதான அந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் அளவில்லாத கிருபையை கர்த்தர் பொழிய பண்ணுகிறார். ஆமென். நமக்காக யாவையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து தீர்த்து முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிங்கள். யோவான் 17:4. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. பிதாவை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே, இந்த பூமியிலே நான் செய்ய நினைத்திரு, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எதற்காக குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார், எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்று, மரணத்திலிருந்து மீட்பை கொடுக்கும்படியாக, மரணத்திலிருந்து மீட்பை அருளும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அப்படியானால் ஒன்றை நாம் விசுவாசிக்கணும், என்னுடைய மரணத்திலிருந்து, என்னுடைய மரண கட்டுகளிலிருந்து என்னை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்கனவே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார், அவர் சிலுவையிலே மரித்து விட்டார். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மரணம் என்னை கட்டி வைக்க முடியாது, பாதாளம் என்னை கட்டி வைக்க முடியாது, எதுவும் என்னை கட்டி வைக்க முடியாது. ஆமென். சத்துருவின் கையிலிருந்து, மரணத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். எனக்காக யாவையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் எதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார்? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆமென், ஜனங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான அத்தனை நியாயப்பிரமாணத்தின், ஆமென், சாபத்தை முறியடிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜனங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான கையெழுத்து உண்டு. நியாயப்பிரமாணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம புரிந்து கொள்ளும்படியாக இப்படி எழுதுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான கையெழுத்து கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நமக்கு எதிராக இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் ஆண்டவர் குலைத்து போட்டார். அவர் சிலுவையிலே அவர் நமக்காக வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுதப்பட்டதான எந்த கையெழுத்தாக இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் குலைத்து போடுவார். ஆமென் சொல்லுவோமாக. குலைத்து போட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் குலைத்து போட்டார். எல்லாவற்றையும் அவர் அழித்து விட்டார். விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரியை நியாயம் தீர்க்கும்படியாக, ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்படியாக வந்து நிற்கிறாங்க. தப்பு, தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிப்பாக கொலை செய்யப்பட வேண்டும். எல்லாரும் சுத்தில வந்து நிற்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வந்து நிற்கிறாங்க, கண்டிப்பாக கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இயேசு அங்க ஒரு வார்த்தை எழுதினார். கீழே தரையில குனிந்து எழுதினார். அது என்ன எழுதினார் நமக்கு வேதத்துல சொல்லப்படல. எழுதப்பட்ட அத்தனை கையெழுத்தையும்
குலைத்து போடும்படியாக அவர் எழுதியிருக்க கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தண்டனைக்கு உரியதான நமக்காக, தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவரே தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். இன்னும் பிதாவாகிய தேவன் எதற்காக இந்த பூமிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காகவே. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆமென், அத்தனை ஆசீர்வாதங்களும், ஆமென், அவரை விசுவாசிக்கிற யாவர் மேலும் வந்து பலிக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. கலாத்தியர்ல 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம வாசிக்க முடியும், ஆபிரகாமுக்கு உண்டானதான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஆமென், ஹல்லேலூயா, அது பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் சிலுவையின் மூலமாக ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதத்தையும் நமக்காக சம்பாதித்து வைத்து விட்டார். யாரெல்லாம், ஆமென், அதை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? ஆமென், கடந்த காலத்திலே ஏற்கனவே எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் செய்து நிறைவேற்றி விட்டார். தீர்க்க வேண்டிய அத்தனை கடனையும் அவர் சிலுவையிலே அந்த கடனை எல்லாம் தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். நான் என் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நிகழ்கால நம்பிக்கை. நிகழ்காலத்தில் என் கர்த்தர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கடந்த காலத்தில் எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து எனக்காக கல்வாரி சிலுவையில ஒருத்தர் மரித்திருக்கிறார். ஆமென். அவரே சிலுவையில எல்லாவற்றையும் எனக்காக செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். இந்த வசனத்தை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எதிர்கால நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாராவது ஒருத்தங்க வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியில் எப்படி சொல்றாரு? நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது. இனி எவ்வளவு காலம் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆமென். இனி எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆமென். தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. காலம் மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆகையினாலே 7வது வசனத்துல பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பொதுவாக இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை அடக்கப்பட்டியில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை பொதுவாக சொல்றது வழக்கம். அப்படி சொல்லுவாங்க. மரிச்சதுக்கு அப்புறம், இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை அவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இவர் நல்ல போராட்டத்தை போராடினாரு, ஓட்டத்தை முடிச்சார் அப்படின்னு. பவுல் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட கன்ஃபஸ் பண்றாரு, அறிக்கை பண்றாரு. அவர் இன்னும் சாகல. இன்னும் காலம், எவ்வளவு காலம் இருப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனா விசுவாசத்தோடு கூட ஒன்னு எனக்கு தெரியும், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். எனக்கு பாடுகள், நெருக்கம் எல்லாம் வந்தது. ஆனா இதுக்கு நடுவில் நான் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஒரு நாளும் விசுவாசத்துல எனக்கு இடரல் இல்லை. நான் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். 8வது வசனத்துல
மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இது முதல். எப்போ இந்த பவுல் சொல்றாரோ அது முதல். எப்போ இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறாரோ, எப்போ இந்த நம்பிக்கை கர்த்தரிடத்தில் வைத்தாரோ அது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் ஒன்ற விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுகிறார். எதிர்காலத்தில், இப்ப எனக்கு தெரியும், எதிர்காலத்தில் எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஒரு நாளில் வருவார். அவர் வரும் பொழுது அந்த நீதியாகிய கிரீடத்தை எனக்கு அவர் தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமென். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. குற்ற மனசாட்சி இருக்குமையானால் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருடைய தப்பிதங்களையும் மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்தவர், தயை பெருத்தவர். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அவருடைய பார்வையில நீதிமானாக கண்டார். ஆனா பிசாசு எப்போதுமே குற்றப்படுத்திட்டே இருப்பான், நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் இப்பொழுது தைரியமாக விசுவாசத்தோடு நாம ஒன்றை அறிக்கை பண்ணணும். எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நீதியின் கிரீடமாக இருக்கிறது. ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். அந்த நாள் என்ன நாள்னு நமக்கு தெரியாது, அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாளிலே கர்த்தர் வருவார். அவர் வரும் பொழுது நீதியின் கிரீடத்தை எனக்காக கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது எனக்கு உரியதான பலனை அவர் கொண்டு வருவார். ஆமென். நியாயாதிபதியாகிய நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் இன்னும் பெருந்தன்மையா சொல்றாரு, நான் மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் தந்தருளுவார். அப்படின்னா பவுல் இன்னும் ஒரு படி மேல போய் விசுவாசமா இருக்கிறாரு. நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னும் ஒரு பெரும் கூட்டம் அவர் வரும் பொழுது ஆமென் அவருடைய பிரசன்னமாகுதலை அத்தனை பேரும் ஆமென் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென். அவர் வரும் பொழுது அத்தனை பேரும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். அத்தனை பேருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை அத்தனை பேருக்கும் தர வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்திலே நமக்குள் இருக்கிற ஒரு விசுவாசம் என்னன்னா, நானும் வந்து நிற்பேன், என் கூட சேர்ந்து ஒரு பெரும் கூட்டமும் வந்து அந்த பிரசன்னமாகுதலை அத்தனை பேரும் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தனியாக அல்ல, இந்த பூமியிலே எனக்கு நியமித்திருக்கிற காரியத்தை நான் எல்லாம் செய்து முடித்து விட்டேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன். ஆமென். ஆனால் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம், திரள் கூட்டம் ஆமென் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட அவர்கள் வந்து நிற்பார்கள் என்கிறதான ஒரு முழு நிச்சயத்தை, நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையோடு கூட பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அதிலிருந்து எடறி போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்க, மறுதலித்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நடுவிலையும் ஆமென் உங்களையும் என்னையும் அழைத்து அந்த விசுவாசத்தின் பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு நாளும் முடிவு பரியந்தமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாசம். ஏன்னா விசுவாசத்தை யார் தான் கொடுத்தது? விசுவாசத்தின் துவக்கமும் அவர்தான், விசுவாசத்தின் முடிவும் அவர்தான். அவர்தான் எனக்குள்ள அந்த விசுவாசத்துக்குரியதான அந்த பலனை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். விசுவாசிப்பதற்குரியதான அந்த பலனையே அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையினால ஆமென் அந்த விசுவாசத்துல நான் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தமும் நான் அந்த விசுவாச ஓட்டத்துல நான் நிலைச்சு நிற்பேன். அல்லேலூயா. யாரும் எதுவும் அந்த விசுவாசத்தை அசைக்க முடியாது அப்படிங்கிறதான ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். நம்ம தைரியமா விசுவாசிக்கணும். ஆமென். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை
காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை இது ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலனாலும் இனி நம்ம அதை செய்யணும். ஆமென். விசுவாசத்தோடு கூட நம்ம அறிக்கை பண்ணுவோம். இந்த உலக ஓட்டத்தை சந்தோஷமாய் நிறைவு செய்து நமக்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிறதான அந்த வாடாத, அந்த மகிமையான, அந்த நீதியான அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது சீக்கிரமாய். ஆமென். நாமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடியதான காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாமும் ஆயத்தமாகணும். பவுல் விரும்பினது போல என்னோடு கூட சேர்ந்து அநேகரும் ஆயத்தமாகணும். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை ஆண்டவர் தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையோடு கூட ஒன்றை சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் முடிச்சிட்டேன், நான் அந்த உலக ஓட்டத்தை விசுவாசத்தோடு கூட நான் காத்துக்கொண்டேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். நிகழ்காலத்தை குறித்ததான நம்பிக்கை, கடந்த காலத்தை குறித்ததான நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்தருளுவாராக. எல்லாரும் முழங்கால் படிடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தின் கப்பல் சேதமடையாதபடிக்கு, விசுவாச ஓட்டத்தில் நாம் தடுமாறி விடாதபடிக்கு. சிலர் வருவாங்க தடுமாற செய்யறதுக்கு, சில மாம்ச பலவீனங்கள் இழுக்கும். ஆனால் ஒரு நாளும் விசுவாசத்துல நான் குறைந்து போகாதபடிக்கு, தடுமாறி விடாதபடிக்கு நான் தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். இனியும் நிறைவேற்ற போகிறார், இனியும் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் கொடுத்ததான நல்ல வார்த்தைகளுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, செய்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என்னை பாரப்படுத்துகிற, என்னை ஆமே என் மேல சுமையாக இருக்கிற எல்லாவற்றையும் என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, நான் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, நான் உம் பாதத்தில் என்ன மாதிரி நடந்துட்டு போட்டோம். எதுவும் என்னால் என்ன தடை பண்ண முடியாது, எதுவும் என்னால தடை பண்ண முடியாது, அது நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு ஆமென் நாம் இராதபடிக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஓ ஹல்லேலூயா. ஏசையா உம்மை தானே. எல்லாரும் எழுந்து நிற்பமாக. நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே, என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓ
உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஓ லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை நிகழ்காலத்தை குறித்ததென பயம் நமக்கு வேண்டாம், எதிர்காலத்தை குறித்ததென பயம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கடந்த காலத்தை குறித்ததென நம்பிக்கை நமக்குள் வரட்டும். எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஓ ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்களை முன்னேற செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்களை மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ செய்ய நினைத்திருக்கிறதை இந்த நாட்களிலே ஆண்டவரே, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலையும் நீர் செய்து முடிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், எங்களை தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.